வெல்கம் டு ஏன்சி இந்தியா பில்லர்ஸ். நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு 3 மினிட்ஸ் ரன்னிங் வீடியோவில் இன்டர்லாக் பிரிக்ஸ் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இது வந்து ஹைட்ராலிக் கம்ப்ரஷன் டை. இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண ரா மெட்டீரியல்ஸை கொட்டிட்டு கம்ப்ரஸ் கொடுத்தோம்னா நமக்கு இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் வெளியே வருது. இந்த மிஷினில் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிவரும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிவரும் 2 லிவர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது 500 kg பேன் மிக்சர். இதில் வந்து நம்ம ரா மெட்டீரியல்ஸை உள்ளே கொட்டி இதுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணுறாங்க. இதில் தேவையான அளவு தண்ணியும் போட்டுட்டு மிக்சிங் ரா மெட்டீரியல் தேவையான பதத்துக்கு வர்ற வரலும் இதில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் 50% எம்சாண்ட், 20% ஃப்ளை ஆஷ், 20% பேபி சிப்ஸ், 10% சிமெண்ட் இதெல்லாம் ரா மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவையான பதத்துக்கு அரைச்சதுக்கப்புறம் ஒரு ட்ராலி வச்சு அதை ஓப்பன் பண்ணி பிடிச்சுக்கிறாங்க. ட்ராலியிலிருந்து கம்ப்ரஷன் டைக்கு எடுத்துகிட்டு வந்து நமக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு கல் தேவைப்படுதோ அந்தளவுக்கு அந்த கம்ப்ரஷன் டையில் ரா மெட்டீரியல்ஸை ஃபில் பண்ணிக்கிறாங்க. ரா மெட்டீரியல்ஸை ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற பிளேட்டை லிவர் மூலியம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த மிஷினுக்குள்ளே ஃபுல் கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த்தையும் அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த பிளேட்டை மூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற கல்லை மேலே லிஃப்ட் பண்ணுறாங்க. லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பக்கா ஃபினிஷோட இன்டர்லாக் பிரிக் கிடைக்குது. இன்டர்லாக் பிரிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பற்றி அடுத்த வீடியோவில் மேலும் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுவரையும் நன்றி.